அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியாயிசா லைஃப் ஸ்டைல். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக, ரொம்ப டேஸ்டான ப்ரெட் பீஸா, மைதா இல்லாமல், கேஸ் ஸ்டவ் இல்லாமல், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் அடியில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நான் அடிக்கிற மாதிரி ப்ரெட் அடிக்கிக்கோங்க. அது கூடவே மேலே ப்ரெட்டு மேலே பீஸா சாஸு இல்லாட்டி தக்காளி சாஸ் எதுவுமே சேர்த்துக்கிட்டு, வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் அதையும் சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக சீஸு, அப்புறமா அது மேலேயே கொஞ்சமாக தக்காளி சாஸு அதையுமே சேர்த்துட்டு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ரொம்ப லோ ஹீட் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு மேலே மூடி போட்டு பேனில் மூடி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் புதுசாக இந்த பாவ் பாஜி ப்ரெட்டில் நம்ம பீஸா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். அதே தான் அந்த ப்ரெட்டுக்கு என்னென்னலாம் தடவனோ அதே மாதிரி சாஸு, அப்புறம் சீஸு, அப்புறம் வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, மேலே கொஞ்சமாக சீஸு, அப்புறம் சாஸு அதையும் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேனே அந்த ப்ரெட்டில் பாதி அதை மேலே வச்சு அப்படியே வச்சிட வேண்டியதான். மைதாவில் செஞ்சு கொடுக்குறது டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரெட்டில் செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கும். வீட்டில் செய்யும் போது மேக்ஸிமம் ப்ரெட்டில் செய்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ரெட்டில் செய்கிறது. மைதா செய்கிறத விடவும் ப்ரெட்டில் செய்கிறது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் ப்ரெட்டில் தான் மேக்ஸிமம் செய்வேன். அப்புறம் இந்த பாவ் பாஜி ப்ரெட்டில் செஞ்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் அதை அப்படியே பேனில் வச்சுட்டு மேலே மட்டும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மூடி போட்டு இந்த சீஸ் உருகிற வரைக்கும் வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பன்னு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கீழே கொஞ்சம் க்ரன்ச்சியாக, மேலே சாஃப்டாக, பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. உங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி பீஸா கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெட்டில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். அவ்வளோதான். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.